தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள். தமிழகத்துல அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு நிலவரத்தை சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு மேலடுக்கு மற்றும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்பதால் தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல நாளைய தினம் கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழையும், விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 12ஆம் தேதி அன்று அதே போல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழையும், 13 முதல் 16ஆம் தேதி வரை குறிப்பிட்ட தமிழகத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை தொடர்பான அடுத்தடுத்த அறிவிப்பு அடுத்த 2 நாட்களில் வெளியாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே நாளை மறுதினம் ஆகிய 2 நாட்களில் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.